எல்லோருக்கும் நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் ரெசின் ஆர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. வீட்டிலிருந்தே ஒரு சிறிய தொழில் தொடங்கி உங்கள் சொந்த வருமானத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? அப்போ இந்த யூடியூப் சேனல் உங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் ரெசின் என்றால் என்ன, ரெசின் மெட்டீரியல் பற்றி பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுறது டோமோ கம்பெனி. இந்த பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெசின் என்றால் என்ன? ரெசின் என்பது ஒரு கிளியர் லிக்யூடு. ரெசின் அண்டு ஹார்ட்னர் இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது ஒரு கண்ணாடி போல் ஹார்டாக மாறும். இதை வச்சு கீ செயின், ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் செய்யலாம். இப்போ மெட்டீரியல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசின். ஏனா ரெசின், பீனா ஹார்ட்னர். பிகினர்ஸ் இந்த ரெசின் யூஸ் பண்ணிக்கலாம். இது சிலிக்கான் மோல்டு. இதை எத்தனை தடவை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த மோல்டு எனக்கு தேவைங்கிறனால நிறையா வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஆர்டர் வரதுனால வாங்கியிருக்கேன். நீங்கள் இப்போ பிகினருங்கிறனால வீட்டில் செஞ்சு பார்க்கணும், இல்லை யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி மோல்டு இல்லைன்னா இந்த ஏபிசி மோல்டு இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். மிக்சிங் கப்பு. இதில் தான் நம்ம ரெசின் ஊற்றி கலக்குவோம். யூஸ் அண்ட் த்ரோ கப்பு வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி கப் இருக்கும் வீட்டில், இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். ரெசின் அளவெடுக்க மெஷரிங் ஸ்கேல் இருக்குது. ஆனால் இப்போ அதை நான் எடுத்து வைக்கல. இந்த குட்டி கப்பு போதும். ஏன்னா இந்த ரெசின்லேயே ரேஷியோ போட்டிருக்கோம் 2:1 அப்படின்னு. அதாவது 2 கப்பு ரெசின் அப்படின்னா 1 கப்பு ஹார்ட்னர் எடுத்துக்கணும். ரெசின்லேயே அளவு இருக்கிறனால உங்களுக்கு ஸ்கேல் தேவைப்படாது. நீங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்கேல் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. க்ளவுஸ். கண்டிப்பாக க்ளவுஸ் தேவைப்படும். சேஃப்டி ரொம்ப முக்கியம். யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் வாங்கிக்கோங்க. இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறனால இந்த மாதிரி க்ளவுஸ் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணணும், செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் வாங்கிக்கலாம். ஸ்ப்ரே. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ரெசின் மிக்ஸ் பண்ணும்போது ரெசினில் பபிள்ஸ் வரும். மிக்ஸ் பண்ணும்போது அந்த பபிளை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்ப்ரேவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எப்படிங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன். ட்ரை ஃப்ளார்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ளார்ஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது டெக்கரேட் பண்ணுறதுக்காக. அதை நான் எப்படி பண்ணுங்கிறதுல அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீ செயின் ரிங்கு. இது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம மோல்டிலிருந்து ரெசின் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரிங் வச்சு தான் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை இங்கே மாட்டி நம்ம ஜாயின் பண்ணணும். அதை நான் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸ்டாண்டு பிளாஸ்டிக்கில் இருக்கும், ஸ்டீலில் இருக்கும், உட்டனில் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி டைப் வேணுமோ அந்த மாதிரி ஸ்டாண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். டூலு, டிப்பரிங் டூல். இந்த டூல் எதுக்கு அப்படின்னா, நம்ம ரெசின்னு மோல்டுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ப்ளஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல 30 டிகிரி 40 டிகிரியில் வச்சு இந்த மாதிரி பண்ணணும். இது ட்ரில்லிங் மிஷின். இது ட்ரில்லிங் மிஷின். இது ஹேண்டில் இருக்கும். கரண்ட்டில் யூஸ் பண்ணுறதும் இருக்குது. நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு பிஸ்னஸ் கொண்டு போகணுன்னா அந்த மிஷின் வாங்கிக்கலாம். இதுவே போதும் நமக்கு. இதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி ரெசின் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டூல் இருக்கும். சின்னதாக பெருசாக போட்டோ எப்படி போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும்.
இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிக்மெண்ட் இது வந்து இங்க் மாதிரி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா ரெசினில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது நிறைய கலர்ஸில் இருக்கும். உங்களுக்கு தேவையான கலர் மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த இங்க் நம்ம மிக்ஸ் பண்ண போது ஷைனிங் கொடுக்கும். இது மைக்கா பவுடர். இந்த மைக்கா பவுடரை வந்து ரெசினில் கலக்கிறதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலர் மட்டும் வாங்கிக்கோங்க. நிறைய வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்ட கலர் மட்டும் வாங்கிக்கோங்க. இது வந்து கில்டர். எனக்கு தேவைங்கிறனால எல்லா கலரும் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தேவையான கலர் மட்டும் வாங்கிக்கோங்க. இது வந்து ஷைனிங் கொடுக்கும். அதுக்காக ரெசின் ஒர்க்கு நம்ம பண்ணும்போது அந்த ரெசினில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கில்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தரேன். இது வந்து கோல்ட் ஃப்ளாக்ஸ். இது வந்து சில்வரில் இருக்கும், கோல்டில் இருக்கும். செகண்ட் வீடியோவில் கீச்சன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.